மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டப்பணிகளின் நிலை குறித்த வீடியோவை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையிலிருந்து குஜராத்தின் அகமதாபாத் இடையே 508 கிலோமீட்டர் தொலைவிற்கு புல்லட் ரயில் வழித்தடம் அமைக்கப்பட்டு வருகிறது. அடுத்த ஆண்டு முதல் இந்த ரயில் சேவையை தொடங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. குஜராத்தில் 8, மகாராஷ்டிராவில் 4 என மொத்தம் 12 ரயில் நிலையங்கள் இந்த வழித்தடத்தில் இடம்பெற உள்ளன. புல்லட் ரயில் செல்வதற்காக மகாராஷ்டிராவில் வந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் மற்றும் ஷில்பாதா இடையே 7 கிலோமீட்டர் தூரம் கடலுக்கு அடியில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதிநவீன ரயில் நிலையங்கள், பிரம்மாண்டமான இரும்பு பாலம், நர்மதா, அவுரங்கா உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளின் குறுக்கே பாலங்கள் கட்டுவது போன்ற பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் அந்த பணிகள் குறித்து மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளார். இந்த புல்லட் ரயில் அதிகபட்சமாக மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் திறன் உடையது. இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தவுடன் அகமதாபாத் மும்பை இடையிலான பயண நேரம் 2 மணி நேரம் 58 நிமிடங்களாக குறையும். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் கேள்வி எழுப்பிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் காரசாரமாக பதில் தந்துள்ளார். எங்கேயுமே சக்சஸ் ஆகாம முழுசா ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? யாருக்காவது அறிவு இருக்கவங்க ஏற்றுக்கொள்வார்களா? உலக அளவில் தமிழர்கள் சிறப்பாக கூகுள் தலைவர், ஆல்பபெட் தலைவர் யாரு? சுந்தர் பிச்சை சொல்றாங்க ஹிந்தி தெரியாதுன்ற. ஹிந்தி தெரியாதனால யாரும் பாதிப்பு. ஏன்னா அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு. ஒரு அமைச்சர் அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? இரண்டாவது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான்? அப்ப உங்க மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா? எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லோருமே 3 மொழியில தான் படிக்கிறாங்க. எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு MP, MLA இல்ல என் குழந்தை என் பேர 2 மொழி தான் படிக்கிறான், நான் தைரியமா பேசுறாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. ஒருத்தர் பேர் பழனி, ஒருத்தர் பேர் வேல். என் 2 பசங்களும் LKGல இருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள். யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும். ஹோலி பண்டிகையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் திருப்பூர் ரயில் நிலையத்தில் கூடிய காட்சிதான் இது. வடமாநிலங்களில் வரும் வெள்ளிக்கிழமை ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி திருப்பூரில் உள்ள பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். திருப்பூர் ரயில் நிலையத்தில் 2வது நாளாக புலம்பெயர் தொழிலாளர்களின் கூட்டத்தை அதிக அளவு காண முடிந்தது. ஏராளமானோர் வடமாநிலங்களுக்கு செல்வதால் முன்பதிவில்லா பெட்டிகள் நிரம்பி வழிந்தன. இந்நிலையில் பண்டிகை சமயங்களில் கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என்று புலம்பெயர் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்படி எந்நேரமும் இடிந்துவிடும் நிலையில் இருக்கும் வீட்டில் குடியிருந்த இந்த குழந்தைகளுக்கு சமூக ஆர்வலர்கள் புதிய வீடு ஒன்றை கட்டிக் கொடுத்து நிகழ்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம் காரைக்குடியில் நிகழ்ந்துள்ளது. கோவிலூரைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சுப்பையா, ரேவதி தம்பதிக்கு தாரணி, தர்ஷினி மற்றும் பாலமுருகன் ஆகிய 3 பிள்ளைகள் உள்ளனர். கடந்த ஆண்டு தந்தையையும் அதற்கு முன்பு தாயையும் பறிகொடுத்த இந்த 3 பிள்ளைகளும் உறவினர்கள் உதவியுடன் வசித்து வருகின்றனர். கடந்த டிசம்பரில் பெய்த மழையால் இவர்கள் குடியிருந்த வீடு முற்றிலும் சேதமடைந்து இடிந்துவிடும் நிலையில் உள்ளது. இவர்களின் ஏழ்மையை கண்டு காரைக்குடி சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு வாட்ஸ்அப் மூலம் நிதி திரட்டி புதிதாக வீடு கட்டி கொடுக்க முடிவெடுத்தது. இந்த தகவலை அறிந்த ஒவ்வொருவரும் சாதி மதம் பார்க்காமல் சிமெண்ட், செங்கல், டைல்ஸ், மேற்கூரை, பெயிண்ட் என தங்களால் முடிந்த பங்களிப்பை அளித்தனர். சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் குயில் கூடு என்ற பெயரில் அழகான வீடு ஒன்று கட்டி மூவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இங்கே வீடு மழை பெஞ்சனால இடிஞ்சிருச்சு. அந்த வீட்டில் நாங்கள் இருந்தோம். அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சமூக ஆழ்வாள்கிட்ட சொன்னோம். அவங்க புது வீடு கட்டி தந்திருக்காங்க. எங்கே போய் ஜாமான் வாங்கினோம்னால இந்த இதுக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட லாபத்தில் குறைச்சிக்கிட்டு தரமான பொருட்களை கொடுத்தாங்க. இப்போ இதில் உழைத்த ஒவ்வொருத்தருக்கும், நன்கொடை அளித்த ஒவ்வொருத்தருக்கும் எங்களது காரைக்குடி சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும் நம்ம கோயிலூர் சார்பாகவும் எங்களது நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். புதுமனை புகுவிழாவில் கலந்து கொண்டவர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வழங்கினர்.